வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கி அநேக மக்கள் நம்புகிறார்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவும் ஒரு வழியாக இருக்கிறார் என்று அநேக மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லும்போது நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி என்று சொன்னார். இங்கிலீஷில் ஐ ஆம் த வே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மாத்திரமே அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய நன்மைகளுக்கும் வழியாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு மனுஷருடைய நல்வாழ்வுக்காக, மனிதருடைய ஆசீர்வாதத்துக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி பாருங்க, ஆசீர்வாதத்துக்காக வழியை வகுத்து வச்சிருக்கிறாரு, வழியை போட்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வரும். நீர் என்ன ஆண்டவர் என்று இயேசுவை விசுவாசிச்சா இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்குள்ளே வந்துடலாம், இந்த வழிக்குள்ளே வந்துடலாம். வழிக்குள்ளே வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பாருங்க வாழ்க்கையில் மலர ஆரம்பிக்கும்.